ஏப்ரல் 21, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுவார். May the Lord bless you with complete peace and happiness. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். John chapter 20 verse 19. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்கி தவித்தவர்களாய், பயந்து நடுங்கினவர்களாய், நம்பிக்கையில் உடைந்து போனவர்களாய், அறை வீட்டுக்குள் அடைப்பட்டு கிடந்த சீஷர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக வந்திருக்கின்றார். சமாதான குலைவுக்கு காரணமான சாத்தானை ஜெயித்தும் சமாதானத்தை கெடுக்க சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட பாவத்தை பரிகரிக்கும் சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். சாத்தானின் தலையை நசுக்கவும் பாவத்தை நீக்கி தொலைத்து போடவும் இயேசு வந்தார். பாவத்தை சிலுவையில் கொன்றவர் சாத்தானை நரகத்தில் தள்ளி சமாதான குலைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். Jesus came and stood among them and said, "Peace be with you." My dear brothers and sisters, peace be upon you who are shut up in the room as those who are troubled, trembling with fear and broken in faith. Jesus Christ has come as the peacemaker. He creates peace by defeating Satan, the cause of the disturbance of peace, and atones for the sin used by Satan to destroy the peace. Jesus came to crush Satan's head and take away the sin. He who put sin to death on the cross will cast Satan into hell and give you the peace. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் கிருபைகளையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே அநேக நன்மைகளை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவானவர் நீர் ஆண்டவரே நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா அதே விதமான சமாதானத்தை, அந்த உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பாவுடைய குடும்பங்களிலே அதை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்திலே ஆண்டவரே பலவிதமான குழப்பங்களினாலே சமாதானத்தை இழந்து ஆண்டவரே பிரிவினைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே சண்டைகள் என்று சொல்லி ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரை பிரிந்து போயிருக்கின்ற அப்பா இந்த சூழ்நிலைகளே ஆண்டவர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவருடைய கண்ணீர்களை எல்லாம் துடைக்கும்படியாக அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் முழுவதுமாய் சபிக்கிறோம் ஆண்டவரே, சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, தூக்கி அறைகிறோம் ஆண்டவரே அப்பா. சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற அந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நசுக்குகிறோம் ஆண்டவரே, நசுக்குகிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா உள்ளத்தில் ஒரு பெரிதான ஒரு சமாதானம் ஆண்டவரே நிரம்பி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்கள் வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, அந்த சமாதான குலைச்சலை எடுத்து போட்ட ஆண்டவரே உயர் அதிகாரிகள் கண்களிலே தயவை கொடுத்த ஆண்டவரே அவளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆண்டவரே மற்றவர்களால் வராத ஒரு சமாதானத்தோட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தங்களுடைய பணிகளை ஆண்டவரை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணமாகி ஆண்டவரே அப்பா புதிதாக வந்த வீட்டிலே ஒரு சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற ஆண்டவரே அந்த மகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே அந்த சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. உள்பா உள்ள முழுவதும் ஆண்டவரே தெய்வனுடைய சமாதானத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை
தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நோயின் நிமித்தமாக சமாதானத்தை ஆண்டவரே இழந்து தவிக்கிற ஆண்டவரே அப்பா, கணவனையும் மனைவியும் ஆண்டவர் நீராண்டே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நோயினாலே வந்திருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி, அந்த பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் ஒரு சுகத்தை ஆண்டவர்களுக்கு தந்து அந்த சமாதானம் திரும்பவுமாக அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே எந்தெந்த அற்புதங்களுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த அற்புதங்களோட வாழ்விலே நடக்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே அப்பா நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளே ஆண்டவரே அவருடைய வாழ்விலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்த்து நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவர் அப்பா. கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகம் பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் அவர்கள் காண ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அப்பா அவர்களுக்கு அருளி அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் தந்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.